இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில சித்தா இந்த படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தில கதைன்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காரு. ஹீரோவுக்கு அண்ணன், பொண்ணும் அவங்க அண்ணி கூட வாழ்றாங்க. இவங்க 3 பேரும் ஒரே குடும்பத்தில வாழ்றாங்க. ஒரு காலகட்டத்தில என்ன ஆகுதுன்னா, நம்ம சித்தாவோட அண்ணன் பொண்ணு என்ன ஆகுதுன்னா, தொலைஞ்சு போயிடுறான். அவ எப்படி தொலைஞ்சு போறான்னா, ஒரு கோழி குஞ்சு விக்கிறவன் வந்து கோழி குஞ்சு குடுக்குற மாரி குடுத்துட்டு, அந்த பொண்ணுகிட்ட செல்ல காமிச்சு, அப்படியே அந்த பொண்ண தூக்கிட்டு போயிடுறான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டோட பிள்ளையும் வந்து ஒருத்தன் அப்யூஸ் பண்ணிடுறான். ஸோ, இத வந்து நம்ம ஹீரோவோட மேல வந்து அந்த பழி விழுந்துருது. இது அந்த பழிய அவங்க க வெளிய வரவும், தன்னோட அண்ணன் பொண்ண காப்பாத்துறதும் தான் இந்த படத்தோட கதையா அமைஞ்சிருக்கு. ஸோ, இதுக்கிடையில என்ன பார்க்க வரோம்னா, குழந்தைகளுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு விஷயங்கள வந்து நம்ம கண்கூட்டி நம்ம பார்த்துட்டாங்கன்னா, அவங்க வந்து இது வந்து தப்பு, இது ரைட்டுன்னு தெரிஞ்சிரும். ஆனா, சில விஷயங்கள வந்து பார்க்கலைன்னா, அவங்க வந்து இப்ப இத பெருசா இமேஜின் பண்ணுவாங்க. அந்த மாரி இருக்கும்போது தான், ஒரு காலகட்டத்தில இந்த மாரி ஒரு இடத்துல மான் இருக்குது. ஒரு காட்டுக்குள்ள நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லி பிளான் பண்ணி 2 பொண்ணுங்க போலான்னு சொல்லி பண்ணுவாங்க. அப்போ போகும்போது என்ன ஆகும்னா, அந்த பொண்ணு மட்டும் ஒரு பொண்ணு மட்டும் ஷேர் ஆட்டோல வந்து ஏறி உட்காந்துரும். இன்னொரு பொண்ணு இறங்கிரும். அப்ப இறங்கும்போது அந்த ஷேர் ஆட்டோக்காரன் அந்த பொண்ண இழுத்துட்டு போயிருவான். இன்னொரு பொண்ணு அவங்க சித்தாகிட்டயே ஓடி வந்துரும். இன்னொரு பொண்ணு வந்து ஷேர் ஆட்டோலயே போயிட்டு வந்துட்டு, திரும்ப வந்து யார்ட்டயுமே பேசாது செய்யாது. அதனால வந்து அந்த பொண்ண வந்து சமாதானப்படுத்துறதுக்காண்டி நம்ம சித்தா வந்து அந்த பொண்ண சமாதானப்படுத்துவான். அப்போ வந்து அந்த பொண்ணு பயத்தில போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிரும். எப்படின்னா, ஏதோ ஒரு பயத்தில அட்மிட் ஆயிருது. ஸோ, அதனால வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த பழி வந்து சித்தா மேல விழுந்துருது. சித்தாவ அடிச்சு இடிச்சு வே உதைச்சு நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டுட்டு திரும்ப வந்தபோது, இவன் தான் குத்தம் பண்ணலன்றது தெரிய வருது. சரி, இதுக்கிடையில என்ன ஆகுதுன்னா, நம்ம சித்தாவோட அண்ணன் பொண்ணையும் தூக்கிடுறான். தூக்கும்போது அவன கண்டுபிடிக்கிறதுக்காண்டி காவல்துறையும் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு விதியில கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த குற்றவாளியும் எஸ்கேப் ஆயிடுறான். ஸோ, அவன கண்டுபிடிச்சுட்டு, அவன கொண்டே ஆகணும்னு சொல்லிட்டு சித்தா வெறியில திரிஞ்சுக்கிட்டு இருக்கான். காவல்துறையும் எப்படியாவது அவனுக்கு தண்டனை வாங்கி குடுக்கணும்னு சொல்லிட்டு, அவங்களும் ஒரு பக்கத்து திரியிறாங்க. ஒரு காலகட்டத்தில என்ன ஆகுதுன்னா, நம்ம சித்தா வந்து என்ன பண்றாருன்னா, என்னோட அண்ணன் மகள இந்த அளவுக்கு ஆளாக்க நான் அவன சும்மா விடமாட்டேன்னு சொல்லிட்டு அவரும் பிளான போடுறாரு. இதுக்கிடையில அந்த பொன்னின்ற பொண்ணு வந்து வந்துடுறா. வந்து சித்தாவ கட்டிப்பிடிச்சு தன்னோட பாசத்த வெளிப்படுத்துறா. 2 பேருமே வந்து பாசத்த வெளிப்படுத்திக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கண் கலங்குற சீனா தான் அமைஞ்சிருக்கு. ரொம்ப அருமையான சீனு. என்னதான் வந்து பெரியவங்க வந்து சண்டை போட்டாலும், அடிச்சாலும் அவங்கள்ட்ட மனசுல ஒரு வஞ்சகம்னு ஒண்ணு இருக்கும். ஆனா, குழந்தைங்க மனசுல வந்து அந்த மாரி ஒரு வஞ்சகமே இருக்காது. அடுத்த காலகட்டத்தில என்னன்னா, நீதிமன்றமும் குற்றவாளிக்கு குற்றத்த வழங்கணும்னு சொல்லிட்டு, அ எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணிட்டு குற்றத்தையும் வழங்கிறாங்க. ஆனா, என்னதான் வந்து நீதிமன்றம் குற்றம் குடுத்தாலும், சித்தாவுக்கு வந்து தன்னோட நெஞ்சில இருக்கிற வஞ்சம் வந்து அழியல. அதனால என்ன பண்றான்னா, ஒரு கத்தியில வந்து பாட்டில்லாம் உடைச்சு போட்டு, அந்த பாட்டில் மேல அந்த பாட்டில தூள் தூளாக்கி, அந்த கத்தியில வந்து நல்லா பசைய தடவி, அந்த பாட்டில முக்கி எடுத்துட்டு வந்து, நம்ம அந்த குற்றவாளிய வந்து நடு பப்ளிக்ல வச்சு, குத்து குத்துன்னு குத்தி சராமாரியா குத்தி கொலை பண்ணிடுறான். இதுதான் இந்த படத்தோட கதை. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, சித்தா வந்து தன்னோட அண்ணன் மகளுக்காண்டியே வாழ்றான். இருந்தாலும் இந்த படத்தில வந்து 2 வில்லங்க இருப்பாய்ங்க. அதில ஒருத்தன் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பான். இன்னொருத்தன் வந்து கண்ணுக்கே தெரியாத வில்லன் மாரி ஒருத்தன் இருப்பான். ஸோ, அதனால வந்து என்ன ஆகுதுன்னா, கடைசியில அவனையும் வந்து 1 இயர் லேடர்ன்னு சொல்லிட்டு போட்டுருப்பாங்க. கடைசியா அவனையும் கொன்றுவாய்ங்க. காவல்துறையும் வந்து கதைய முடின்ற கதையா அதோட க்ளோஸ் பண்ணிருவாங்க சாப்டரையே. மொத்தத்தில இந்த படம் ரொம்ப அருமையான படம். இந்த படத்துக்கு நம்மளோட பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, 100க்கு 100ன்னே குடுக்கலாம். இந்த படத்தில வந்து நான் சாதாரண ஒரு கதைய மட்டும் சொல்லல, படமாவும் சொல்லல. முக்கியமான விஷயம் குழந்தைகளுக்கு முதல்ல ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து மொபைல் அதிகமா குடுக்காதீங்க. மொபைல் அதிகமா யூஸ் பண்ணனால தான் யாருனாலும் ஏமாத்தி அவன தூக்கிட்டு போயிர்றான். ஸோ, அதனால ஆம்பள பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பள பிள்ளையா இருந்தாலும் சரி, எல்லாத்துமே ஒண்ணு தான். இந்த படத்த கண்டிப்பா எல்லாரும் குடும்பத்தோட பாருங்க.